விஜய் அவர்கள் ஸ்ட்ராட்டஜிக்கலாக எப்படி எடுக்கிறாங்கனாக்கா, நீங்கள் ஊழல் பட்டியல் எப்படி தயாரிக்கிறாங்கனாக்கா, நான் வந்து டிக்கெட் எடுக்காமல் தான் நான் ரயில் ஏறி வந்தேன்னு சொல்லி கலைஞர் சொன்னார். அப்படி வந்த நபர் இன்றைக்கி ஆசியாவிலேயே அந்த குடும்பம் எப்படி இத்தனாயிரம் கோடி சொத்து சேர்த்தது. ஸோ இதுபோல் ஒவ்வொரு நபருடைய 234 தொகுதியில் இருக்கக்கூடிய 234 மாவட்ட செயலாளர்கள் இருக்காங்கல்ல, ஒட்டுமொத்தமாக எல்லா என்டையர் ஹிஸ்ட்ரி எடுக்கிறார். அந்த ஹிஸ்ட்ரி எப்படி எடுக்கிறாருன்னா, இந்த லிஸ்ட்டை எடுத்துகிட்டு விஜய் அவர்கள் அண்ணாமலை போல ஒரு நாள் கூத்து அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் அங்கே அரங்கேற்ற போவது கிடையாது. அவர் அந்த பட்டியலை எடுத்த பிறகு முதல்வர் இருக்கிறாரு, உதயநிதி இருக்கிறாரு, சபரீசன் இருக்காரு, கனிமொழி இருக்காங்க, இந்த லிஸ்ட்டும் இருக்குது. இதெல்லாம் எடுத்துகிட்டு வாரத்திற்கு ஒரு நபரை பற்றின என்டையர் டீட்டெயில் வெளியிடுங்க. நீங்கள் ஒட்டுமொத்தமாக லிஸ்ட் எடுத்து நீங்கள் கவர்னருக்கோ ஜனாதிபதிக்கோ மோடிக்கோ அனுப்பிச்சா கூட அந்த லிஸ்ட்டு அப்படியே டிஎம்கேக்கு வந்துடும். ஏன்னா டிஎம்கே தனக்கு காரியம் ஆகணும்னாக்கா பிஜேபி காலில் விழுகிறதுக்கு கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டாங்க. இந்த பட்டியலை எடுக்கும் பொழுது விஜய் குறித்த பட்டியல் நீங்கள் எடுத்தாலும் 10 காசுக்கு பிரச்சனைப்படாது. ஏன்னா விஜய் வந்து ப்ராப்பராக டேக்ஸ் பே பண்ணி அந்த லிஸ்ட்டு நம்ம சமயமாக எல்லா செய்தின்னு பார்த்தோம். கிட்டத்தட்ட டேக்ஸ் பேர்லேயே பார்த்தீங்கன்னா 1வது 2வது இடத்துல இருக்கிறாரு. ஸோ வந்து அவருடைய வேலையை கரெக்டாக செஞ்சுட்டார். அப்போது இந்த ஸ்ட்ராட்டஜிக்கல் ஒர்க்கு தான் வந்து திமுக கண்ணில் விரல விட்டு ஆட்டப்போகுது. நீங்கள் ஒரே ஒரு மாநாடு ஒரு பேச்சு கரெக்டுங்களா, ஒரு மாநாடு ஒரு பேச்சு, இதுக்கே வந்து ஒட்டுமொத்த கூடாரம் கதற ஆரம்பிச்சிட்டிங்க. இந்த கூடாரத்து கூட சம்மந்தமே இல்லாமல் சீமான்லாம் உள்ளே வந்து ஜாயின்ட் ஆகிட்டார். இப்போ தொடர்ச்சியாக நீங்கள் எப்படி அடிக்கிறீங்கனாக்கா, ஒரு பக்கம் விடுதலை சிறுத்தை, அப்போ நாம் தமிழர், இதுக்கப்புறம் திமுக, ஒட்டுமொத்தமாக நீங்கள் விஜயை டார்கெட் பண்ணி போய்கிட்டு இருக்கிறீங்க. ஆனால் இந்த மூணையும் சமாளிக்கணும்னா வாழேந்தி ஒரு ஆள் நின்னா தான் நடக்கும். அதைத்தான் விஜய் சொன்னார், நான் வந்து வாழேந்தி வந்திருக்கிறேன் இங்கே வந்து களத்தில் அப்படின்றத விஷயத்தை பதிவு பண்ணுறாரு. விஜயும் பார்த்தீங்கன்னா மாநாட்டில் வந்து திமுக பிஜேபி தான் அடித்தாரே தவிர அதிமுக அடிக்கலை. அரசியல் என்பது கேம் கிடையாது, இது நகர்வு தான். அடுத்தடுத்த நகர்வு கரெக்டாக நகர்த்தும் பொழுது அதிமுகவோட நிச்சயமாக விஜய் கூட்டணி வைப்பார். முதலமைச்சராக எடப்பாடி அவர்களும் துணை முதலமைச்சராக விஜய் வருவதற்கான எல்லா வாய்ப்பையும் தான் விஜய் வந்து அதை நோக்கி தான் போகிறார். இவர் ஏன் விஜய் இதை கையில் எடுக்கிறாருன்னா, உதயநிதி அவர்கள் சினிமா துறையில் இது வரைக்கும் சம்பாரிச்சதாக இருக்கட்டும், இங்கே அரசியலில் சம்பாரிச்சதாக இருக்கட்டும், பண விநியோகம் பண்ணி சம்பாரிச்சதாக இருக்கட்டும், எல்லாத்துக்கும் கணக்கு கேட்டிருக்காரா. அடிமடியில் கை வைக்கணும்னா இதை வச்சாதான், நீங்கள் விஜயை குறித்து இப்படி ஒரு பட்டியல் வெளியிடுவதற்கு உங்கள்கிட்ட என்ன இருக்குது? ஒன்றுமே கிடையாது. விஜய் உங்களை நோக்கி கல்லறிவதற்கு 1000 விஷயம் இங்கே இருக்கணும் பொழுது ஸ்ட்ராட்டஜிக்கலாக விஜய் மூவ் பண்ணிட்டு போகிறது வந்து நாளைக்கு அந்த விஜய் அவர்களை எதிர்க்கட்சி அரசியலை எதிர்க்கட்சி தலைவராக உட்கார வைப்பதற்கான எல்லா அங்கீகாரமும் அவர் கிடைக்கும். யூத் சேனல் தமிழர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு இன்டர்வியூ நம்ம கூட இருக்கவர் காங்கிரஸை சார்ந்த ராவுத்தர் இப்ராஹிம். வணக்கம் சார். வணக்கம் தம்பி. எப்படி சார் இருக்கீங்க? நலமா இருக்கும். ஓகே சார். சார், இப்போ 2026 தேர்தல் வரப்போகுது. எல்லா கட்சிகளுமே வந்து அதுக்கான பணியை ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அந்த வகையில் வந்து தமிழகம் வெற்றி கழகம் சார்பாக வந்து ஒரு ஊழல் பட்டியல் வெளியிட போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க சார். ஸோ அதை பற்றி கருத்துக்கள் நீங்கள் சொல்லாமே சார். ஊழல் பட்டியல் வெளியிட போகிறான்னு உடனே எல்லோரும் என்ன சொல்கிறாங்கன்னா, அண்ணாமலை தானே செஞ்சார், அண்ணாமலை போல் விஜய் செய்கிறாரு, இப்போ இதில் பெருசாக என்ன ஆக போகுது அப்படின்னு கேட்குறாங்க. அண்ணாமலை செய்தது ஊழல் பட்டியலே கிடையாது. அவர் வெளியிட்டது ஒரே ஒரு நாளில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அவருக்கு யார் ரொம்ப பிடிக்குமோ அவங்களுடைய பேர் பட்டியலை கொடுத்துட்டு போயிட்டாரே தவிர 10 பேர், அவ்வளோதான். அது ஊழல் பட்டியல்னு எடுத்துக்க முடியாது. ரெண்டாவது, அப்படி பார்த்தா கூட டிஎம்கே என்ற ஒரு கட்சி 2024 பிறகு இருக்காதுன்னு சபதம் போட்டது மோடியும் அண்ணாமலையும். இப்போ கட்சி இருக்குது, அந்த பட்டியல் வெளியிட்டீங்களா, அதை பற்றி எந்த நடவடிக்கையும் முடியல. அதே மாதிரி 5 IAS அதிகாரிகள் மணல் வழக்குக்காக ED அலுவலகத்தில் உட்கார்ந்தாங்க, எந்த நடவடிக்கையும் இல்லை. 2G எந்த நடவடிக்கையும் இல்லை. பொன்முடி வழக்கு அப்படியே கிடக்கு, KKSSR வழக்கு அப்படியே கிடக்கு. நீங்கள் இந்த முட்டையெல்லாம் தூக்கிட்டு வராமல் வந்துச்சு கீதா ஜீவன் சொல்லிட்டு எல்லா வழக்கும் அப்படி நிறுத்தி போய் கிடக்கு. ஆனால் விஜய் எடுக்கக்கூடிய முன்னெடுப்பு என்பது அப்படி இருக்காது. ஏன்னாக்கா விஜய் அவர்கள் ஸ்ட்ராட்டஜிக்கலாக எப்படி எடுக்கிறாங்கனாக்கா, நீங்கள் ஊழல் பட்டியல் எப்படி தயாரிக்கிறாங்கனாக்கா, டிக்கெட்டு வாங்குறதுக்கு எனக்கு காசு இல்லாமல் திருட்டு ரைடில் வந்தேன்னு சொல்லி ஒரு பதிவு பண்ணியிருக்கிறாங்க. கரெக்டுங்களா? நான் வந்து டிக்கெட் எடுக்காமல் தான் நான் ரயில் ஏறி வந்தேன்னு சொல்லி கலைஞர் சொன்னார். அப்படி வந்த நபர் இன்றைக்கி ஆசியாவிலேயே அந்த குடும்பம் எப்படி இத்தனாயிரம் கோடி சொத்து சேர்த்தது. ஜெகத் ரட்சகன் என்ற நபரும் ஒன்றுமே இல்லாமல், பாதி பேர் சொல்கிறது ஏர்ஃபோர்ஸில் வேலை செஞ்சான்றாங்க, சில பேர் அவர் கான்ஸ்டபிள் ஏதாவது இருந்தாருன்னு சொல்கிறாங்க. சரி, எதுவே இருந்துட்டு போட்டோம். அப்படி ஒன்றுமே இல்லாமல் இந்த ஜெகத் ரட்சகனுக்கு எப்படி 50 கல்லூரிகள் இருக்குது, கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா எத்தனாயிரம் கோடி சொத்து இருக்குன்னு தெரில. இன்னும் சொல்ல போனீங்கன்னா பணத்தை கொண்டு போய் பணத்தை கூட ஒழிச்சு வச்ச வரலாறு அவருக்கு மட்டும்தான் இருக்குது. ஸோ இதுபோல் ஒவ்வொரு நபருடைய 234 தொகுதியில் இருக்கக்கூடிய 234 மாவட்ட செயலாளர்கள் இருக்காங்கல்ல, ஒட்டுமொத்தமாக எல்லா என்டையர் ஹிஸ்ட்ரி எடுக்கிறாரு. அந்த ஹிஸ்ட்ரி எப்படி எடுக்கிறாருன்னா, அது கூட RTIயோடைய தகவலும் சேர்த்து எடுக்கிறாங்க. RTI மூலம் தகவல் அசையும் சொத்து அசையா சொத்து எவ்வளோ இருந்தது, ரெண்டாவது எலெக்ஷன் நேரத்தில் அஃபிடவிட் தாக்கல் பண்ணியிருப்பாங்களா எவ்வளோ சொத்து இருக்குன்ட்டு, இப்போது இவருக்கு எவ்வளோ சொத்து இருக்குது, இவர் மகனுக்கு எவ்வளோ, பேரனுக்கு எவ்வளோ, பொண்டாட்டிக்கு எவ்வளோ, பப்பாட்டிக்கு எவ்வளோன்ற மாதிரி எல்லா ஹிஸ்ட்ரியும் எடுத்திங்கனாக்கா அது பெரும் பட்டியலாக போகும். இந்த லிஸ்ட்டை எடுத்துகிட்டு விஜய் அவர்கள் அண்ணாமலை போல் ஒரு நாள் கூத்து அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் அங்கே அரங்கேற்ற போவது கிடையாது.
எப்படி விஜய் செஞ்சால் ஒர்க் அவுட் ஆகும் நான் சொல்கிறேன். அவர் அந்த பட்டியலை எடுத்த பிறகு நீங்கள் 234 தொகுதிக்கு 234 லிஸ்ட்டு ஒன்று ரெடி ஆயிரும். அதை தாண்டி முதல்வர் இருக்கிறாரு, உதயநிதி இருக்கிறாரு, சபரீசன் இருக்காரு, கனிமொழி இருக்காங்க, இந்த லிஸ்ட்டும் இருக்குது. இதெல்லாம் எடுத்துகிட்டு வாரத்திற்கு ஒரு நபரை பற்றின என்டையர் டீட்டெயில் வெளியிடுங்க. ஒரு வாரத்திற்கு நீங்கள் ஒட்டுமொத்தமாக லிஸ்ட் எடுத்து நீங்கள் கவர்னருக்கோ ஜனாதிபதிக்கோ மோடிக்கோ அனுப்பிச்சா கூட அந்த லிஸ்ட்டு அப்படியே டிஎம்கேக்கு வந்துடும். ஏன்னா டிஎம்கே தனக்கு காரியம் ஆகணும்னாக்கா பிஜேபி காலில் விழுகிறதுக்கு கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டாங்க. அப்போ நீங்கள் மொத்தமாக வெளியிட்டிங்கன்னா அந்த லிஸ்ட்லாம் அனுப்பிச்சிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் ஐடியோ இடியோ எதுவுமே வரதுக்கு முன்னாடி இங்கே எல்லாத்தையும் சரி பண்ணுறதுக்கான வேலையை இவங்க செஞ்சுருவாங்க. ஸோ வாரத்திற்கு ஒரு நபரை பற்றின ஒரு தகவல் நீங்கள் வெளியிட்டுட்டே வந்தீங்கன்னாக்கா திமுக எப்படி செய்யணும், ஒரு பிரச்சனை பூதாகரமாக வளருதுனாக்கா இவங்க இன்னொரு பிரச்சனை பூதாகரமாக ஆக்கி மீடியாவுக்கு அது தீனியாக போட்டுட்டு இந்த விஷயத்தை மடைமாற்றம் செய்வாங்க. அப்படி தான் அண்ணாமலை வெளியிட்ட டிஎம்கே ஃபைல்ஸ் 1, 2 எல்லாம் காணாமல் போச்சு. அப்படி செய்யாமல் வாரத்திற்கு ஒரு நபரை பற்றின தகவல் கொடுத்தீங்கன்னாக்கா 234 பேர் எத்தனை வாரம் போகும் பாருங்கள். 234 வாரம் எலெக்ஷன் வரைக்குமே, இன்னும் 1.5 வருஷத்துக்கு எலெக்ஷன் வரைக்குமே நீங்கள் அழகாக எடுத்துகிட்டு போய் இந்த விஷயத்தை மக்கள் மத்தியில் ஒன்று எடுத்து வைக்கலாம். ரெண்டாவது 234 தொகுதியிலும் இருக்கக்கூடிய இது வரைக்கும் தீர்க்கப்படாத பிரச்சனைகள் என்னன்றதை எடுக்க போகிறார் விஜய். ஸோ அந்த பிரச்சனைகளை எடுத்துகிட்டு இப்போ திமுக இத்தனை ஆண்டு காலமாக என்னென்ன செஞ்சிச்சு, இந்த 3 வருஷமாக எதையுமே செய்யாமல் எந்த அளவுக்கு பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு எடுக்கிறாங்க. ஆனால் இது கூடவே நான் என்ன சொல்கிறேன்னா விஜய் அவர்கள்ட்ட இன்னொரு தகவலும் நீங்கள் எடுக்கணும். இந்த போதையினால் இந்த தமிழ்நாடு எந்த அளவுக்கு நாசமாக போயிருக்குன்னு இந்த போதை நல்லா தெரிஞ்சுங்க. இதுக்கு முன்னாடி கஞ்சா, சாராயம் இதுதான் நமக்கு தெரிஞ்சிருக்குமே தவிர இந்த மெத்துன்னு ஒரு விவகாரம் எப்போ நமக்கு தெரிய வந்தது, அறிமுகப்படுத்தப்பட்டதுன்னா ஜாஃபர் சாதிக் என்ற ஒரு நபர் திமுகவுடைய அயலக பிரிவில் வந்து அவன் சர்வதேச நாடுகளுக்கு கடத்தி அதை சர்வதேச நாடுகள் கொண்டு வந்து காமிச்ச பிறகு தான் நமக்கு தெரியும் இந்த மெத்துன்ற ஒன்று. இன்றைக்கி இப்போ நம்ம பேசியிருக்க இன்றைக்கி 4 கல்லூரி மாணவர்களை மெத்து விற்றதுக்காக அரெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ சமீபமாக ஒரு துணை நடிகையை அரெஸ்ட் பண்ணாங்க. இது போல் வந்து தமிழ்நாடு முழுக்க இந்த சாராயம், இந்த போதை, இந்த கஞ்சா, இந்த மெத்து மூலமாக ஏற்பட்ட அந்த பாதிப்பை கணக்கெடுக்கணும். எத்தனை நபர்கள் இது வரைக்கும் அந்த மெத்துனால் பாதிக்கப்பட்டிருக்காங்க, எவ்வளோ நபர்கள் இந்த போதையினால் வந்து எவ்வளோ வாகன விபத்து ஏற்பட்டிருக்கு, எவ்வளோ வன்முறைகள் நடந்திருக்கு, எவ்வளோ கொலை நடந்திருக்கு, எவ்வளோ பாலியல் அத்துமீறல்கள் நடந்திருக்கு அப்படின்ற என்டையர் டேட்டா பேஸ் நீங்கள் எடுத்திங்கனாக்கா இந்த மெத்துனால் தமிழ்நாடு எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்குன்னு ஒரு டேட்டா. 234 தொகுதியில் இது வரைக்கும் வந்து சரி செய்யப்படாமல் இந்த ஆட்சியில் கிடப்பில் போடப்பட்டிருக்கக்கூடிய பிரச்சனை கூடவே வந்து பார்த்தீங்கன்னாக்கா திமுகவுடைய என்டையர் லிஸ்ட்டையும் நீங்கள் எடுத்திங்கனாக்கா இந்த ஊழல் யாரெல்லாம் எவ்வளோ ஊழல் செஞ்சுருக்காங்க, எவ்வளோ சொத்து சேர்த்துருக்காங்க, எவ்வளோ வந்து இயற்கை நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள். இந்த பட்டியலை எடுக்கும் பொழுது விஜய் குறித்த பட்டியல் நீங்கள் எடுத்தாலும் 10 காசுக்கு பிரயோஜனப்படாது. ஏன்னா விஜய் வந்து ப்ராப்பராக டேக்ஸ் பே பண்ணி அந்த லிஸ்ட்டு நம்ம சமீபமாக எல்லா செய்தின்னு பார்த்தோம். கிட்டத்தட்ட டேக்ஸ் பேர்லேயே பார்த்தீங்கன்னா 1வது 2வது இடத்துல அவர் இருக்கிறாரு. ஸோ வந்து அவருடைய வேலையை கரெக்டாக செஞ்சுட்டார். அப்போது இந்த ஸ்ட்ராட்டஜிக்கல் ஒர்க்கு தான் வந்து திமுக கண்ணில் விரல விட்டு ஆட்ட போகுது. நீங்கள் ஒரே ஒரு மாநாடு ஒரு பேச்சு கரெக்டுங்களா, ஒரு மாநாடு ஒரு பேச்சு, இதுக்கே வந்து ஒட்டுமொத்த கூடாரமும் கதற ஆரம்பிச்சிட்டிங்க. இந்த கூடாரத்துக்கு கூட சம்மந்தமே இல்லாமல் சீமான்லாம் உள்ளே வந்து ஜாயின்ட் ஆகிட்டார். இப்போ தொடர்ச்சியாக நீங்கள் எப்படி அடிக்கிறீங்கனாக்கா ஒரு பக்கம் விடுதலை சிறுத்தை, அப்புறம் நாம் தமிழர், இதுக்கப்புறம் திமுக, ஒட்டுமொத்தமாக நீங்கள் விஜயை டார்கெட் பண்ணி போய்கிட்டு இருக்கிறீங்க. இப்போ நல்லா யோசிச்சு பாருங்களேன். புலியும் ஓநாய்களும் சேர்ந்து விரட்டும் பொழுது சிறுத்தை வந்து தலைதறிக்க ஓடுறதுல வல்லமை பெற்றது. புலி என்பது மூர்க்கத்தனமாக தாக்கும், அதுக்கு ஒரு வரமுறையெல்லாம் கிடையவே கிடையாது. இந்த ஓனாய் என்பது கூட்டமாக சேர்ந்து ஒருத்தரை கபலீகரம் செய்து கொல்வதிலும் ரத்தம் குடிப்பதிலும் வல்லமை பெற்றது. அப்போ இது 3மே ரத்தம் குடிக்கிறதுல கை திறந்தது. ஆனால் இந்த 3ஐயும் சமாளிக்கணும்னா வாழேந்தி ஒரு ஆள் நின்னா தான் நடக்கும். அதைத்தான் விஜய் சொன்னார், நான் வந்து வாழேந்தி வந்திருக்கிறேன் இங்கே வந்து களத்தில் அப்படின்றத விஷயத்தை பதிவு பண்ணுறாரு. அப்போது சினம் கொண்ட சிங்கமாக இருந்தாலும் யானையிடம் மண்டியிட தான் வேண்டும்ன்றது தான் இங்கே பழமொழி. இப்போ விஜயை நீங்கள் தர்க்க ரீதியாக எதிர்கொள்ளுமே தவிர மூர்க்கத்தனமாக முட்டாள்தனமாக தனி மனிதர்கள் தாக்குதல் நடத்துவதோ, இந்த பக்கம் இல்லை அந்த பக்கம் நடுன்னா செத்து போவோன்னு சொல்கிறதோ, இந்த கண்ணகி மாதிரி சாபம் கொடுக்குறதோ இதெல்லாம் எடுபடுமானா 10 காசுக்கு பிரயோஜனப்படாது. சார் அதே மாதிரி வந்து அவர் மாநாட்டில் பேசும்போது வந்து டிஎம்கே மற்றும் பிஜேபி மட்டும் தான் சார் பேசியிருந்தார். அதிமுக வந்து அதை பற்றி பெருசாக பேசலை. இப்போ வந்து இந்த ஊழல் பட்டியலில் வந்து அதிமுகவும் இடைபெறுமா அப்படிங்கிற மாதிரி கேள்விகள் வந்து சில பேர் வச்சுட்டு இருக்காங்க சார். ஆண்டு கொண்டிருக்கிற அப்படின்றத வந்து இன்னும் வந்து இந்த தகவலைத்தான் வந்து அதிகாரப்பூர்வமாக தமிழக வெற்றி கழகம் சார்பாக சொல்லலை. செய்திகள் அப்படி போட போகிறது. உங்களுக்கு என்ன தேவைனாக்கா விஜய் திமுக பற்றின பட்டியல் வெளியிட்டுருவார்னோடனே நீங்களாம் சேர்ந்துக்கிட்டு ஒரு அஜெண்டா பேஸில் அந்த இதையும் சேர்த்து எடுக்க வச்சு நம்ம பேச வச்சிட்டோம்னா அதிமுகவுக்கும் விஜய்க்கும் ஒரு பிரச்சனை வந்துடும். அப்போ வந்து அவங்க 2 பேரும் கூட்டணி சேராட்டி நம்ம ஜெயிச்சிடலான்னு ஒரு அஜெண்டா ரெடி பண்ணுறீங்க. இங்கே பொது எதிரி யார் நல்லா யோசிச்சு பாருங்கள்.
அதிமுகவுடைய கூட்டத்தில் எடப்பாடி அவர்கள் சொன்னது வந்து நம்மளுடைய டார்கெட் திமுகவாக தான் இருக்கணும், விஜயை தாக்குவதோ அவர்களை பற்றி பேசுவதோ கிடையாதுன்ட்டு. விஜயும் பார்த்தீங்கன்னா மாநாட்டில் வந்து திமுக பிஜேபி தான் அடித்தாரே தவிர அதிமுக அடிக்கலை. நீங்கள் இது வந்து அரசியல் களம், பேச்சு போட்டி கிடையாது, பதிலுக்கு பதில் போட்டி போட்டு பேசுகிறதுக்கு. இங்கே சரியான அணுகுமுறை. ஏன்னா ஒரு சின்ன நகர்வு கூட அரசியலில் பெரிய வீழ்ச்சி ஏற்படுத்தும். இது என்ன சொல்லுவாங்க, அரசியல் என்பது கேம் கிடையாது, இது நகர்வு தான். அடுத்தடுத்த நகர்வு கரெக்டாக நகர்த்தும் பொழுது அதிமுகவோட நிச்சயமாக விஜய் கூட்டணி வைப்பார். அதில் எந்த மாற்றமும் கிடையாது. இது கூட வந்து 2024 ராகுல் வந்து தேர்ந்தெடுத்து வச்சிருக்கிறது விஜய். அதனால் வந்து காங்கிரஸும் இதை வந்து இணைவதற்கு வாய்ப்பு இருக்கே தவிர, இவர்கள் நினைப்பது போல் வந்து இந்த பதினின்னு சொல்லிட்டு செந்தில் தூக்கிட்டு குடும்பத்தை பிரிக்கிற வேலையை பார்த்துருக்கீங்களா, அந்த மாதிரி தான் திமுக ஒரு வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கு. எப்படி பார்க்குதுனாக்கா, எடப்பாடி அவர்கள் வந்து இவரை வந்து ஸ்டாலினை வாங்க ஒன்று உட்காந்து பேசலான்னு சொன்னாக்கா, சம்மந்தமே இல்லாமல் லியோனிலாம் நான் வரேன்றாப்புல. இப்போ எடப்பாடி வந்து நான் வாடா சோறு போடுறேன் வாங்க எல்லாரும் சாப்பிட்டு போங்க நான் கூப்பிட்டாரு. ஒரு முன்னாள் முதலமைச்சர் இன்னாள் முதலமைச்சரை கூப்பிட்றாரு. தர்க்க ரீதியாக நம்ம வந்து பண்ணலாம். இது வெளிநாடுகளில் இருக்குது. ரெண்டு இப்போ கூட நடந்துச்சு. அப்படி செய்வாங்க. அந்த மாதிரியான விஷயத்த, ஆரோக்கியமான விஷயத்தை கொண்டு போகிறதுக்கு பார்த்தாக்கா திமுக எப்படி அஜெண்டா செட் பண்ணுதுனாக்கா, பிஜேபியுடன் வந்து கூட்டணி வைக்க போகிறார் அதிமுக அப்படின்னு சொல்லி ஒரு நரேட்டிவ் செட் பண்ணி அப்படி தான் சன் டிவிலேருந்து எல்லாத்துலேயும் பேச ஆரம்பிக்கிறீங்க. அப்போ அந்த நரேட்டிவ் ஏன் செட் பண்ணுறீங்க? இவங்க 2 பேருக்குள்ளேயும் சென்று முடிஞ்சக்கூடிய வேலை. அப்போ பிஜேபி கூட போகக்கூடிய அதிமுக கூட தான் விஜய் போக போகிறாரா அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ணணும்னு தான். எடப்பாடி எந்த இடத்துலையுமே நான் பிஜேபி கூட போகிறேன்னு சொல்லலை. இன்னும் சொல்ல போனால் வெள்ளைக்கொடையை தூக்கிட்டு போனது நீங்கள் கரெக்டுங்களா? மோடி வந்தாங்கன்னா வெள்ளைக்கொடையை தூக்கிட்டு நீங்கள் போகிறீங்க. அமித்ஷாவை போய் சந்திச்சது, அவங்க கல்யாணத்துக்கு போய் போனது, அவங்க வீட்டு கல்யாணத்துக்கு போனது உதயநிதி. அம்பானி வந்த பொழுது இந்த பக்கம் வந்து போய் சந்தித்தது யாருனாக்கா சபரீசன் சொல்லிட்டு அண்ணாமலை வெளியிட்டார். அதுக்கு இது வந்து எதுவுமே அவங்க எதிர்ப்பு தெரிவிக்கல. அப்போ ஒட்டுமொத்தமாக பிஜேபியோட நீங்கள் இணக்கமாக இருந்து கொண்டு இங்கே சென்று முடியக்கூடிய வேலையை வந்து நிப்பாட்டிக்கிறது உங்களுக்கு நல்லதுன்னு சொல்கிறேன். இந்த ஊழல் பட்டியலை வந்து வெளியிட போகிறாங்க அப்படின்னு சொல்லும்போது எத்தனை தலைவர்கள் இருக்க போகிறாங்க அதில், இல்லை யாரெல்லாம் மெயினாக இடம்பெற போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி தகவல் ஏதாவது வெளியே இருக்கா? நீங்கள் ஊழல் பண்ணாத திமுகவை சார்ந்த நபர்கள்னு விரல் விட்டு தான் எண்ணணும். அந்த அளவில் தான் இருப்பீங்க. நீங்கள் ரொம்ப நீங்கள் அதிகபட்சம் கணக்கு பண்ணாலும் இன்றைக்கி ஆட்சி அதிகாரத்தில் உட்காந்துருக்கக்கூடிய மிக முக்கியமான எல்லார் பேர்லேயுமே பார்த்தீங்கன்னாக்கா எக்கச்சக்கமான ஊழல்கள் இருக்குது, எக்கச்சக்கமான சொத்து குவிப்புகள் இருக்குது அப்படின்ற பொழுது இது வெறும் ஊழல் அப்படின்றத தாண்டி அவர் என்ன சொல்ல வராருன்னு ஒரு விஷயத்தை நீங்கள் எல்லாமே கூர்ந்து கவனிக்கணும். இப்போது டிக்கெட்டுக்கு காசு இல்லைன்னு சொன்னீங்க ஒரு பக்கம், இந்த பக்கம் எப்படி இவ்வளோ சொத்து சேர்ந்தது? சொந்தமாக உங்களுக்கு காரே இல்லைன்னு சொல்கிறீங்க, ஆனால் டிஃபெண்டர் காரில் போனீங்க இவ்வளோ நாளாக. எப்படி போனீங்க? ரெட் ஜெயின் மூவி உங்களுக்கு வாங்கி கொடுத்த காரில் நீங்கள் ஏன் போக வேண்டிய அவசியம் இருக்குது? உதயநிதி அவர்கள் சினிமா துறையில் இது வரைக்கும் சம்பாரிச்சதாக இருக்கட்டும், இங்கே அரசியலில் சம்பாரிச்சதாக இருக்கட்டும், பண விநியோகம் பண்ணி சம்பாரிச்சதாக இருக்கட்டும், எல்லாத்துக்கும் கணக்கு கேட்டிருக்காரா? இப்போ நீங்கள் வந்து கரப்ஷன் இல்லாமல் இருக்கிறீங்களா? ஏன்னா ஒவ்வொரு எலெக்ஷனுக்கும் இவர் ஏன் விஜய் இதை கையில் எடுக்கிறாருன்னா, ஒவ்வொரு எலெக்ஷனுக்கும் ஆடு மாடை பட்டியல் அடைக்கிற மாதிரி அடைச்சி காசை கொடுக்குறீங்க. சாதியை வைத்தும் சாராயத்தை வச்சும் இந்த காசை வச்சு தான் நீங்கள் எலெக்ஷனை சந்திக்க நினைக்கிறீங்களே தவிர நல்ல செய்தி வச்சு நினைக்கவே இல்லைன்னு பொழுது, அப்படி எதில் கை வச்சா கரெக்டாக அந்த கூடாரம் காலியாகும்? அடிமடியில் கை வைக்கணும்னா இதை வச்சாதான். அப்போது நீங்கள் விஜயை குறித்து இப்படி ஒரு பட்டியல் வெளியிடுவதற்கு உங்கள்கிட்ட என்ன இருக்குது? ஒன்றுமே கிடையாது. விஜய் உங்களை நோக்கி கல்லறிவதற்கு 1000 விஷயம் இங்கே இருக்குன்னும் பொழுது ஸ்ட்ராட்டஜிக்கலாக விஜய் மூவ் பண்ணிட்டு போகிறது வந்து நாளைக்கு அந்த விஜய் அவர்களை எதிர்க்கட்சி அரசியலை எதிர்க்கட்சி தலைவராக உட்கார வைப்பதற்கான எல்லா அங்கீகாரமும் அவர் கிடைக்கும். இன்னும் சொல்லப்போனால் அதிமுகவும் அவரும் கூட்டணி வச்சு ஒரு களம் கண்டு ஜெயிச்சாங்கன்னும் போது முதலமைச்சராக எடப்பாடி அவர்களும் துணை முதலமைச்சராக விஜயும் வருவதற்கான எல்லா வாய்ப்பையும் தான் விஜய் வந்து அதை நோக்கி தான் போகிறாரு. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எல்லாருக்குமான ஒரு பதட்டம். அண்ணன் திருமாலாம் பார்த்தீங்கன்னாக்கா எத்தனை விஜய் வந்தாலும் திமுகவை அழிக்க முடியாதுன்னு சொல்லக்கூடிய வார்த்தை வந்து இது எப்படின்னாக்கா திமுகவுடைய மாவட்ட செயலாளராக எப்போ அண்ணன் திரும்ப மாறினாலும் ஒரு கேள்வி இருக்கலாம். எத்தனை விஜய் வந்தாலும் திருமாவை அழிக்க முடியாதுன்னு சொல்லியிருக்கணும், ஏன் திமுக அழிக்க முடியாது நீங்கள் சொல்கிறீங்க? அப்போது திமுகவுக்கான ஊதுகுழலாக நீங்கள் இருப்பது என்பது உங்கள் கட்சி நீங்கள் ஒரு கட்சிக்குள்ள தலைவர், உங்கள் அதுக்கான கோட்பாடுன்றதை மறந்துட்டு நீங்கள் செய்கிறீங்க இல்லையா? இதைத்தான் வந்து நீங்கள் வந்து அப்போது விஜய்யுடைய ஒரு வருகை உங்கள் ஒட்டுமொத்த நபர்களையும் கதற வச்சுக்கிறதுக்கு திமுக குரங்கு குட்டியை விட்டு ஆழம் பார்க்கணும்னு ஒரு பழமொழி இருக்குது. அதுபோல் வந்து கூட்டணி கட்சிகளை ஏவி விடக்கூடிய வேலையே அது செஞ்சுக்கிட்டு இருக்கே தவிர கரெக்டாக வந்து ஒன்று உங்களை குதூகலமாக வச்சுக்கும், இல்லை கூட்டணி கட்சியில் ஏவி விடும். இதை தாண்டி திமுக அது வரைக்கும் வரலாற்றில் என்ன செஞ்சுருக்கு? இன்னைக்கு வரைக்கும் மக்கள் மனசில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை எதையுமே சரி செய்ய திமுக. நீங்கள் இயற்கை வளங்கள் கனிம வளங்கள் திருடல உங்கள் பேரில் இருக்குது. இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா
சாதாரண விஷயம் தம்பி. வேங்கவேல ஆரம்பிச்சு ம். வேங்கவேலில் மலம் கலந்ததாக இருக்கட்டும், நாங்குநேரில் வந்து சாதிய பாகுபாடால் வெட்டப்பட்டதாக இருக்கட்டும், இங்கே விஓக்கள் வெட்டப்பட்டது, ராணுவ வீரர்கள் வெட்டப்பட்டது, இங்கே இருக்கக்கூடிய சமூகத்தில் இருக்கக்கூடிய ஏற்றத்தாழ்வு பிளவுகள் இருக்கட்டும், இங்கே கனிம வளங்கள் இயற்கை வளங்கள் சிறந்ததாக இருக்கட்டும், விவசாயம் மீது குண்டச்சட்டம் போட்டதாக இருக்கட்டும், அல்லது வந்து இங்கே பெருவெள்ளத்தில் மக்களை பாதிக்கப்பட்டு வச்சதாக இருக்கட்டும், ஒவ்வொரு இடத்திலும் நீங்கள் செய்யக்கூடிய ஆட்சி முறையோட லட்சணம் பார்த்தீங்கன்னா கள்ளச்சாராய மரணம் தொடர்ந்து நடக்குது. அதுக்கு செத்துப்போனால் 10 லட்ச ரூபா கொடுக்குறதா இருக்கட்டும். இன்றைக்கி மெரினா பீச்சில் ஒரு நிகழ்ச்சி நடத்துனீங்கல்ல, அதில் 5 பேர் இறந்து போனதுக்கு 5 லட்ச ரூபா அனௌன்ஸ் பண்ணீங்களா? இது வரைக்கும் காசு கொடுத்தீங்களா? செத்தவன் புதைச்சி புல்லு முளைச்சிருக்கும்ல, அந்த இடத்துல அந்த இறந்து போன நபருடைய மனைவியும் தாயாரும் கையெழுத்து போடாமல் அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வரல, கையெழுத்து போடாமல் பாடி வெளியே அனுப்பிச்சிருக்காங்க. இது வரைக்கும் நடவடிக்கை எடுத்தீங்களா? அப்போ தொடர்ச்சியாக உங்கள் ஆட்சியில் நீங்கள் எதுவுமே செய்கிறதுக்கான துப்பு இல்லாமல் இருக்கீங்க. உதயநிதி சொன்ன வார்த்தையை நான் பதிவு பண்ணுறேன். இந்த மழை வருவதற்கு முன்பாக 5 முறை கூட்டம் நடத்தி அதிகாரிகளை வேலை செய்ய சொன்னோம். ஆனால் நான் களத்துக்கு போகிறேன், நைட்டு 12 மணி வரைக்கும் வேலை செய்யாமல் அதுக்கு மேலே தான் வேலையை ஆரம்பிக்கிறாங்கன்றாங்க. எந்த அதிகாரியும் எங்கள் பேச்சை கேட்கலன்றாங்க. அப்போ அட்மினிஸ்ட்ரேஷன் டோட்டல் ஃபெயிலியர். ஆனால் மக்கள் மீது இங்கே கொடுத்துருக்க வரிச்சுமைன்னு ஒன்று இருக்குல்ல, இவர் இது வரைக்கும் முதலமைச்சர் வந்து 3 முறை வெளிநாட்டு பயணம் செஞ்சுருக்காரு. துபாய், ஸ்பெயின், அமெரிக்கான்னு போயிட்டு வந்தார். ஒவ்வொரு முறையும் பல ஆயிரம் கோடி முதலீடாக உள்ளே வந்திருக்குன்னு சொல்கிறீங்க. உங்கள் மகன் கார் ரேஸ் நடத்துகிறாரு, அவரும் பல ஆயிரம் கோடி உள்ள முதலீடு வருதுன்றாரு. சரி, ரொம்ப இயல்பான கேள்வி. பல ஆயிரம் கோடி முதலீடாக இங்கே வந்திருக்குனாக்கா மக்கள் மீது இருக்கக்கூடிய வரிச்சுமை கூடணுமா குறையணுமா? குறையணும். ஏன் கூட்டிகிட்டே போகுது? அப்போ பல ஆயிரம் கோடி முதலீடு வந்ததா இல்லையா? அப்போ அதுக்கான வெள்ளரிக்கை கொடுக்கணும்ல. அப்போ தொடர்ச்சியாக மக்களை வந்து எவ்வளோ முட்டால் நினச்சி நீங்கள் பேசுகிறீங்கனாக்கா கொடுத்த வாக்குறுதி 100% நிறைவேற்றி விட்டுன்றீங்க. எந்த ஊடகவியலாளரும் இந்த கேள்வி கேட்கவே இல்லை. எங்கே சார் நிறைவேற்றுறீங்கன்னு யாராவது கேட்டிங்களா? யாருமே கேட்காம இவர்கள் என்ன சொல்கிறாங்களோ அதை அப்படியே போடக்கூடிய ஒரு மனநிலைக்கு தள்ளப்படுகிறாங்க பொழுது, அப்போ இந்த ஆட்சி கூர்ந்து கவனித்ததுனால தான் விஜய் வந்து உள்ளே வராரு. இல்லாட்டி அவர் வர வேண்டிய அவசியம் கிடையாது. கமலஹாசன் வராரு, இந்த பக்கம் ப்ரொமோ போடுறாரு, கடைசியில் டிஎம்கே கூட போய் சேர்ந்துட்டார். சரத்குமார் தூங்கி எழுந்தார், கட்சியை கழிச்சு விட்டு போயின்னு இந்த பக்கம் பிஜேபி கூட சேர்ந்துட்டார். அப்போது எல்லா நபர்களும் இப்படி நீர்த்து போய்கிட்டே இருக்கும் பொழுது இந்த மக்களுக்கான ஒரு பிரஜையாக நான் நின்று களத்தில் சண்டை போடுவதற்கு நான் வரேன்னு சொல்லிட்டு அவர் விஜயே எதிர்பார்க்காத ஒரு கூட்டம் தான் இன்றைக்கி வந்தது. ஏன்னா உளவுத்துறை கண்ணில் மண்ணை போட்ட கூட்டமாகிடுச்சு. இந்த கூட்டம் சாதாரண கூட்டம்னு நினச்சிக்க முடியாது. 4லேருந்து 5 லட்சம் பேர் வருவாங்கன்னு சொல்லி உளவுத்துறை சொன்னாக்கா 8லேருந்து 10 லட்சம் பேர் வந்து நிற்கிறான். இதில் குழந்தைகள் வர வேண்டாம், கர்ப்பிணிகள் வர வேண்டாம், வயது முதிர்ந்தவர்கள் வர வேண்டாம்னு சொன்னது பிறகும் இப்படி இன்னும் பிரம்மாண்டமான இடம் கொடுத்து இன்னும் பல லட்சம் பேர் வருவதற்கு அனுமதி கிடைச்சிருந்தாக்கா என்ன நடந்து முயற்சி பாருங்கள். இந்த அதிர்வு தான் இன்றைக்கி ஒட்டுமொத்த கட்சியும் கதற வச்சுக்கிட்டு.